ஹலோ வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது டூல்ஸ் பாக்ஸ். நீ நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா ஆர்டினோ யூஸ் பண்ணி தான் ஒரு ப்ராஜெக்ட் செய்ய போகிறோம். அதாவது வந்து ஸ்மார்ட் டஸ்ட்பின் இது சொல்லலாம். ஃபுல்லாக ரோபோட்டிக்ஸில் ஒர்க் ஆகக்கூடியது. அதாவது வந்து நம்ம சென்சார் இது ட்ரிகர் ஆகும்போது இல்லை மேலே உள்ள இந்த இது வந்து ஓப்பன் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். சென்சார் அதுக்கப்புறம் இது போனதுக்கப்புறம் டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் போனதுக்கப்புறம் திரும்ப ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு இது க்ளோஸ் ஆகிடும். அது போல தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஈஸியாக நம்ம ஆர்டினோ இருந்தாலே போதும். ஆர்டினோ அல்ட்ராசோனிக் சென்சார், சர்வோ மோட்டர், இது 3 இருந்தாலும் போதும். நம்ம ஈஸியாக செய்யலாம். இதை நீங்கள் வந்து சயின்ஸ் ப்ராஜெக்ட்டை கூட செஞ்சுட்டு போகலாம், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். சரி, ஓகே, வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட் செய்ய ஒரு செர்வோ மோட்டர் ஒன்று எடுத்துக்கோங்க. செர்வோ மோட்டரில் இந்த எல்லாமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதில் செர்வோ மோட்டரில் உள்ள எல்லா பார்ட்ஸ். அதுக்கப்புறமா ஆர்டினோ போர்டு எடுத்துக்கோங்க. ஆர்டினோ யூனோ இந்த போர்டு ஒன்று எடுத்துக்கோங்க, ஆர்டினோ யூனோ. அதுக்கப்புறமா ஒரு அல்ட்ராசோனிக் சென்சார். அதுக்கப்புறமா கொஞ்சம் ஜம்பர் ஒயர்ஸ். ஜம்பர் ஒயர் எடுத்ததுக்கப்புறம் நம்ம கடைசியாக வந்து நமக்கு ஒரு பக்கெட் தேவைப்படும் டஸ்ட்பின்க்கு. நீங்கள் எந்த பக்கெட் வேணால் எடுத்துக்கலாம். நான் வந்து பிரியாணிக்கெலாம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த பக்கெட் நான் எடுத்துக்கிட்டேன். பிரியாணி பக்கெட் வாங்கும்போது அந்த பக்கெட் ஃப்ரீயாக கொடுப்பாங்க, அந்த பக்கெட் எடுத்துக்கிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பொருள் இருந்தாலே போதும், நம்ம ஈஸியாக வந்து நம்ம டஸ்ட்பின் செஞ்சிடலாம். ஓகே, இப்போ வாங்க எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு கார்ட்போர்ட் ஷீட் நமக்கு தேவைப்படும். அதாவது வந்து ஒரு கார்ட்போர்டு ஒன்று எடுத்துக்கோங்க. இது போல் நான் கீழே நம்ம வேஸ்ட்டாக உள்ள கார்ட்போர்டை பொட்டிலேருந்து நான் கிழிச்சு எடுத்துக்கிட்டேன். அதை வந்து கரெக்டாக நம்ம செய்ய போகிற பக்கெட்டில் கரெக்டாக அப்படி வச்சு நம்ம மார்க்கர் யூஸ் பண்ணி இல்லை பெண்ணை யூஸ் பண்ணி வந்து நம்ம அதாவது வந்து அந்த நமக்கு அந்த இந்த நம்மளோட கார்ட்போர்டு வந்து இந்த மேலே உள்ள அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரவுண்டாக கட் பண்ணணும். அதனால சொல்லிட்டு நம்ம வந்து இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா மார்க்கர் யூஸ் பண்ணி மார்க் பண்ணிவிட்டு அதை நான் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த பக்கெட்டில் உள்ள மேலே மூடி போடுற மாதிரி அதுக்கு ஏற்ற சைஸில் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்களும் அது போல் கட் பண்ணி மார்க் பண்ண அந்த நம்மளோட கார்ட்போர்டை வந்து நம்ம நைஃப் அப்படி இல்லைனா கத்திரிக்கோல் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து இந்த கத்தி யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். கத்தி யூஸ் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணுங்கள், கையை கிழிச்சிக்காமல். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெற்றிகரமாக நம்ம அதை பக்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்களும் இது போல் அழகாக கட் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம பக்கெட்டில் வச்சு பார்த்தா கரெக்டாக நம்மளுக்கு ஃபிட் ஆகுது. ஓகே, சூப்பர், இது மாதிரி பண்ணிப்போம். சரி, ஓகே, இப்போ வந்து இது இன்னொரு இந்த நம்ம இது ஒன்று பண்ணணும். இந்த இதில் வந்து ஒரு சின்ன லைட்டாக இது மாதிரி பண்ணணும். என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நான் இப்போ மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இது மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அதாவது இதில் கரெக்டான சைஸ் என்னன்னு தெரில, நீங்கள் ஏற்ற மாதிரி இந்த மாதிரி அதில் உள்ள காவாசி சர்க்கிளில் வந்து லைட்டாக அப்படி ஒரு மார்க் போட்டு அந்த இடத்துல கிழிக்க போகிறோம். ஏன் கிழிக்க போகிறோன்னா, இது வந்து ஈஸியாக வந்து நம்மளோட பக்கெட்டில் க்ளோஸ் ஆகணும், அப்புறம் அதேமாதிரி ஓப்பனும் ஆகணும். அதனால் சொல்லிட்டு இந்த இடத்துல கிழிக்க போகிறோம். இந்த இடத்துல லைட்டாக கிழிச்சு விட்டுப்போம். கிழிச்சிட்டு அதை மூடுற மாதிரியும் திறக்கிற மாதிரி நம்ம அதை மாதிரி அழகாக அப்படி ஃபிட் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எப்படி நான் கிழிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. இது போல் நீங்கள் இது பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நமக்கு ஈஸியாக க்ளோஸ் ஆகுது, ஓப்பனும் ஆகுது, க்ளோஸும் ஆகுது. இது போல் நீங்கள் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அடுத்தது வாங்க, இப்போ நம்ம ஆர்டினோ எப்படி இது பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மேல் டு ஃபீமேல் ஒரு ஜம்பர் ஒயர் எடுத்துக்கோங்க. அதை வந்து அல்ட்ராசோனிக் சென்சாரில் உள்ள கிரவுண்டில் கனெக்ட் பண்ணிட்டு அதை எடுத்துகிட்டு போயிட்டு பவரில் உள்ள ஏதாவது ஒரு கிரவுண்டில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. எந்த கிரவுண்டில் வேணால் கனெக்ட் பண்ணிக்கலாம், அதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது போல் அதுக்கப்புறம் இன்னும் ஒரு மேல் டு ஃபீமேல் ஒரு ஜம்பர் ஒயர் எடுத்துக்கோங்க. அதை வந்து எக்கோவில் கனெக்ட் பண்ணிட்டு எக்கோவை எடுத்துகிட்டு போயிட்டு டிஜிட்டலில் உள்ள 7ல் கனெக்ட் பண்ணிக்கோங்க. டிஜிட்டலில் உள்ள 7ல் எக்கோவை கனெக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு புரியலன்னா நான் சர்க்யூட் டயக்ராம் கீழே எப்போதும் போல் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், இல்லைனா கமெண்ட்டில் லிங்க் கொடுத்துருப்பேன். அதை பார்த்து கூட நீங்கள் பண்ணிக்கலாம், இல்லை வீடியோ பார்த்து கூட பண்ணலாம். அதுக்கப்புறமா இன்னும் ஒரு மேல் டு ஃபீமேல் ஜம்பர் ஒயர் எடுத்துக்கோங்க. அதை வந்து நம்மளோட இதில் அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட அல்ட்ராசோனிக் சென்சாரில் ட்ரிகரில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ட்ரிகரில் கனெக்ட் பண்ணிட்டா ட்ரிகரை போய்ட்டு எங்கே கனெக்ட் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, அதை வந்து கரெக்டாக வந்து நம்ம 7 கனெக்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா, எக்கோ, அதாவது வந்து எக்கோவை கனெக்ட் பண்ணியிருந்தோம். அது பக்கத்தில் வந்து டிஜிட்டலில் உள்ள 6ல் கனெக்ட் பண்ணுங்கள். டிஜிட்டலில் உள்ள 6ல் கனெக்ட் பண்ணணும். ட்ரிகரை வந்து டிஜிட்டலில் உள்ள 6ல் கனெக்ட் பண்ணிக்கோங்க. நான் பண்ணுற மாதிரியே பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இந்த மாதிரி நான் வந்து ஃபீமேல் போர்ட், அதாவது வந்து ஒரு ஃபீமேல் போர்ட்டு 2 மேல் போர்ட் உள்ள மாதிரி நான் வந்து இது பண்ணி, அதாவது வந்து ஒரு மேல் டு மேல் ஜம்பர் ஒயரை நடுவில் கட் பண்ணி ஒரு ஃபீமேல் போர்ட்டை ஜம்பர் ஒயரை கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து பிரெட் போர்ட் இல்லாதனால நான் இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். நீங்களும் அந்த ஒயரை பார்த்தீங்கன்னா நம்ம அல்ட்ராசோனிக் சென்சாரில் உள்ள விசிசியில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. பவர்
அதை எடுத்துகிட்டு போயிட்டு அர்டினோட உள்ள பவரில் 5 வோல்ட்டில் கனெக்ட் பண்ணிக்கணும். நம்ம ஏன் இந்த மாதிரி நம்ம 2 ஒயராக பிரிக்கணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த ஒரே ஒரு 5 வோல்ட் இதில் வந்து நம்ம அல்ட்ராசவுண்ட் சென்சாருக்கும் பவர் கொடுக்கணும், அதே போல் நம்ம செர்வோ மோட்டருக்கும் பவர் கொடுக்கணும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். இதுவே நம்மள்ட்ட பிரெட் போர்டு இருந்தால் இந்த மாதிரி பண்ண வேண்டியதில்லை. அவ்வளோ தான் நம்ம வந்து அல்ட்ராசவுண்ட் சென்சாரில் உள்ள எல்லா கனெக்ஷனும் முடிஞ்சு இப்போ வந்து செர்வோ மோட்டர் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா மொத்தம் செர்வோ மோட்டரில் 3 இது இருக்கும், 3 ஒயரு. ஒன்று பார்த்தீங்கன்னா கிரவுண்டு, இன்னொன்று விசிசி இருக்கும், இன்னொன்று வந்து அந்த சிக்னல் ஒயர் இருக்கும். சிக்னல் ஒயர் எடுத்துகிட்டு போயிட்டு டிஜிட்டலில் உள்ள 8ல் கனெக்ட் பண்ணணும். அதே மாதிரி வந்து இந்த ரெட் கலர் ஒயர் நம்ம ஏற்கனவே வந்து நம்ம 2 ஒயர் மாதிரி கனெக்ட் பண்ணியிருந்தோம், மாடிஃபை பண்ணி அதை வந்து அந்த அல்ட்ராசோனிக் சென்சாரில் வர விசிசியோட நம்மளோட செர்வோ மோட்டரில் உள்ள விசியில் கனெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் கிரவுண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு பவரில் உள்ள ஏதாவது ஒரு கிரவுண்டில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் செர்வோ மோட்டரோட சர்க்யூட் ஈஸி. இது போல் walking alone, the streets are empty. The only thing I can see is my own silhouette. I'm getting stronger, step by step. The clock is ticking, but there's no time for me. கனெக்ஷனை நம்ம முடிச்சாச்சு. இப்போ ப்ரோக்ராம் பண்ணுறத விட இப்போ உங்கள் கம்ப்யூட்டரோட உங்களோட அர்டினோ கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சாஃப்ட்வேர் உங்களோட அர்டினோ ஐடி சாஃப்ட்வேரை உங்கள் கம்ப்யூட்டரில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அர்டினோ சாஃப்ட்வேரை அதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த மாதிரி வரும். ஓகே, இப்போ வந்து ஏற்கனவே ஒரு ப்ரோக்ராம் அதிலே டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பானுங்க. அந்த ப்ரோக்ராமை நம்ம வந்து அப்படியே கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு இப்போ வந்து அதை எடுத்துருவோம், நம்ம கட் பண்ணிடுவோம், அதை டெலிட் பண்ணிட்டு இப்போ நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா நான் கோடோட லிங்க் கொடுத்துருப்பேன். டவுன்லோட் பண்ணுறது கோடோட லிங்க் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்லாம் பண்ணிடலாம், கமெண்ட்டில் வந்து கொடுத்துருப்பேன். அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோடு வரும். இந்த கோடை அப்படியே நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம சாஃப்ட்வேரில் வந்து அப்படியே வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். நம்ம சாஃப்ட்வேரில் அப்படியே பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்மளோட அர்டினோவோட போர்டை செலக்ட் பண்ணி இப்போ அப்லோட் பண்ணலாம். கோடை அப்லோட் பண்ணால் கோடை அப்லோட் ஆகிடும். இப்போ வெற்றிகரமாக நம்ம கோடை அப்லோட் ஆகிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நிறைய வந்து இந்த மில்லி செகண்ட்ஸ் அந்த இதில் வந்து நீங்கள் மாற்றணுன்னா மாற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த டிஸ்டன்ஸு அதுக்கப்புறம் டைம் வந்து டிலே இதெல்லாம் வந்து மாற்றணுன்னா வேணால் மாற்றிக்கலாம், இல்லைனா டிஃபால்ட்டாக உள்ள மாதிரியே பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான் நம்ம சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணியாச்சு. இப்போ எப்படி நம்ம ஒர்க் ஆகுன்னு சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பக்கெட் இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த பக்கெட்டில் நம்ம நிறைய மாடிஃபிகேஷன் பண்ண வேண்டியது இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட சென்சார் இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த சென்சார் வந்து வெளியே தெரியிற மாதிரி நம்ம ஓட்டை போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னு வைங்களேன், இல்லை கரெக்டாக நான் மார்க் பண்ணி நான் ஓட்ட போட போகிறேன். அந்த சென்சார் வெளியில் தெரியிற மாதிரி இது மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. சென்சாரை மார்க் பண்ணிட்டு அதை வந்து கரெக்டாக அந்த ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி ஓட்டை போட்டுக்க போகிறேன். சென்சார் வந்து உள்ளேருந்து வெளியே தெரியிற மாதிரி அதோட கரெக்டாக அதோட சிக்னல் வந்து கரெக்டாக போயிட்டு திரும்ப வர மாதிரி, அதாவது வெளியே தெரியணும் அந்த சென்சார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சென்சார் இப்போ அந்த அர்டினோ அப்படியே உள்ளே வச்சிடலாம். அந்த பக்கெட் உள்ளே வச்சுட்டு இப்போ அந்த சென்சாரை வந்து வெளியில் தெரியிற மாதிரி செட் பண்ணிட்டு அதை க்ளூகன் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். இப்போ நான் ஒட்டுற மாதிரி க்ளூகன் யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. இப்போ எல்லா அர்டினோ உள்ளே போட்டுட்டு அந்த சென்சாரை மட்டும் வெளியில் தெரியிற மாதிரி நம்ம இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். அல்ட்ராசோனிக் சென்சாரை நீங்கள் ஒட்டினதுக்கப்புறமா நம்மளோட கார்போர்டை வந்து இந்த மாதிரி மடக்கி இப்போ வெட்டணும் இல்லையா, அந்த கார்போர்டை வந்து கரெக்டாக நம்ம ஒட்டணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளோட சர்வோ மோட்டர் இப்படி வெளியில் தெரியிற மாதிரி முதல்ல விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்மளோட கார்போர்டை அதில் ஒட்டணும். இப்போ நம்ம சர்வோ மோட்டர் இந்த மாதிரி நம்ம ஃபிட் பண்ணணும். இப்போ நம்ம வந்து முதல்ல வந்து இந்த இதை வந்து ஒட்டிடலாம். இப்போ வந்து நம்மளோட கார்போர்டை வந்து ஒட்ட போகிறோம். இப்போ ஒழுங்காக வச்சு பார்த்து அந்த அல்ட்ராசோனிக்கு நேராக வச்சு ஒட்டிக்கோங்க. அல்ட்ராசோனிக் சென்சாருக்கு நேராக அந்த குப்பை தட்டி திறக்கிற மாதிரி இந்த மாதிரி வச்சு ஒட்டிக்கணும். நம்ம முதல்ல வந்து இப்போ ஒட்டலாம். நீங்கள் எல்லாமே, அதாவது வந்து நீங்கள் கார்போர்டு ஃபுல்லாக ஒட்டிடக்கூடாது. கார்போர்டு வந்து அந்த ஓப்பன் பண்ணுற இடத்த தவிர அந்த காவாசி உள்ள இடத்துல மட்டும் நம்ம க்ளூகன் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம ஒரு ஸ்க்ரூ வந்து ஒன்று எடுத்துக்கோங்க. ஸ்க்ரூ வந்து கரெக்டாக வந்து இந்த ஓப்பன் பண்ணுற இடத்துல வந்து லைட்டாக இப்படி வச்சு ஸ்க்ரூ வந்து நம்ம டைட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரியே வச்சு கரெக்டாக டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிட்டு அதை வந்து நூலில் கட்டிட்டு அந்த நூலை எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளோட செர்வோ மோட்டரில் உள்ள விங்கில் கனெக்ட் பண்ணணும். நான் பண்ணுற மாதிரியே கரெக்டாக வச்சு கட் பண்ணிக்கோங்க. Yeah.